பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையண்டை வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் சந்தித்து அவர்களிடத்தில் பேசி 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதன் பிற்பாடு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் சபைக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் காணப்படுகிற நமக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் வருவார். 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூடி வந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் அங்கே இருக்கிறார். இயேசு சமரியா ஸ்திரியோடு பேசுகின்றதான பொழுது, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று அவள் சொன்ன வேளையிலே இயேசு அவளை நோக்கி, நான் சொல்லுகிறது நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி கூறினார். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிற எல்லா இடங்களிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி பயபக்தியோடு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் என்று இயேசு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் கடைசி நாட்கள் கர்த்தருடைய நாமம் எங்கும் கனவீனம் பண்ணப்படுகிறது, அவருடைய நாமம் அசட்டை செய்யப்படுகிறது. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்நாட்களில் எங்கும் ஆண்டவரை குறித்த பயமும் பக்தியும் ஜனங்கள் நடுவில் குறைந்து கொண்டு காணப்படுகிறது. பரிசுத்தத்தை குறித்த பயம் ஜனங்கள் நடுவில் இல்லை. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதம் 12:1 எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் பக்தியில் காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பக்தியுள்ளவர்களையும் உண்மையுள்ளவர்களையும் ஜனங்கள் மத்தியில் காண்பது கடினமாய் காணப்படுகிறது. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை செய்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் கனவீனம் பண்ணப்படுவதற்கு கர்த்தருடைய ஜனங்களும் ஊழியக்காரர்களும் அநேக வேளைகளில் காரணமாய் நாட்களில் காணப்படுகிறார்கள். ஆகையால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாமே தடைகாய் காணப்படக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளும் பொழுது, பயபக்தியோடு அவருடைய நாமத்தை உயர்த்துகின்றதான பொழுது அவர் வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வீடுகள், ஆலயம், எந்த இடத்தில் ஆனாலும் சரி, அவ்விடத்தில் கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவதற்கு அவர் போதுமானவர் தகப்பனாய் காணப்படுகிறார். அவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். அப்படி கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் கனத்தையும் பயத்தையும் கர்த்தருக்குரிய நேரத்தை நாம் செலவிட்டு தேவனுடைய அந்த அளவிடப்படாத ஆசீர்வாதத்தை பெற்று அவருக்கு வாழுவோம். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய அப்பா எல்லா சூழ்நிலைகளும் அறிகிற தேவன். ஆண்டவரே, ஒன்று இரண்டு பேர் என் நாமத்தினால எங்கே குடியுள்ள மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று அருளி செய்த தேவன். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே நான் கடந்து வந்து அவர்கள் ஆசீர்வதிப்பேன் என்று அருளி செய்த தேவன். எங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், எங்களை பலப்படுத்துகிறேன், எங்கள் ஜெபங்களை கேட்கிறேன். அப்பா, எங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் அறிகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவை தொழுது கொள்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நீர் வருகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இப்படி ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொடுப்பீராக. கர்த்தாவே, ஜனங்கள் மத்தியில் உண்மை தேடுகிற அந்த பயபக்தி என் தேவன் கொடுப்பீராக. உமக்கு பயந்து ஆண்டவரை கீழ்ப்படிந்து அப்பா உம்முடைய சுத்தம் செய்ய ஒவ்வொருவருக்கும் தகப்பனை நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவா பிரசன்ன